ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தால் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் கடலை பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். இந்த பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். தண்ணி இதில் நிறையா ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி நிறையா ஊற்றி வடிகட்டினா பருப்பில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியில் வீணாக போயிடும். வெந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கணும். அடுத்து இது சர்க்கரை இல்லாத பால்கோவா, 1 கிலோ பால்கோவா கலந்துருக்கேன். பருப்பு பாருங்கள், நல்லா ஆறி போனதுக்கப்புறம் மிக்சரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எனக்கு கொஞ்சம் குறன்னு இருந்தால் பிடிக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் லேசாக குறன்னு இருந்ததுனாவே நல்லா இருக்கும். எல்லா பருப்பையும் போட்டு நான் நைஸாக அரைச்சிட்டு இந்த பால்கோவாவோடையே கலந்துக்கிட்டேன். இதுக்கு காய வச்ச பால் 3/4 லிட்டர் நான் கலந்துக்கிறேன். பாலும் பால்கோவாவும் இதுக்கு நிறையா சேர்க்கும் போது தான் இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பால்கோவா பருப்பு 3ம் கலந்து அடுப்பு சிம்மிலையே விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த பால்கோவா மொத்தமும் பருப்பில் நல்லா கரையும். ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி சும்மா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. சர்க்கரை இல்லாத பால்கோவா ஸ்வீட்ஸ் கடைகளில் கிடைக்கும். இங்கே ஸ்டார்டிங் 1/2 கிலோ ரேஞ்சிலேருந்து சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வாங்கிக்கலாம். பால்கோவா போட முடியாதவங்க அதை தவிர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால்கோவா சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே பால்கோவா சேர்த்து தான் செய்வேன். 1/4 டம்ளர் தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறி இருக்கேன். அடுத்து சர்க்கரை 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு அந்த ஸ்வீட் போதுமானு பாருங்கள். அப்படி பத்தாட்டி இன்னும் 50 கிராம் சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களா இருந்தால் 100 கிராமுக்கும் கம்மியாகவே பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் சொல்லியிருக்கிற மற்ற பொருட்கள்லாம் இதிலேருந்து பாதியாக எடுத்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி எடுத்து செஞ்சுக்கலாம். எங்கள் ஊர் சைடு பெங்களூர்லலாம் இது ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பண்டிகை நாட்கள்லையும் நிறைய செய்வாங்க. தாளிப்புக்கு ஒரு 15-20 பாதாம் எடுத்துருக்கேன். முந்திரி 10-15 எடுத்துக்கணும். முந்திரியும் பாதாமும் நறுக்கிக்கணும். நெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் உருகி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கணும். அடுத்து முந்திரி, பாதாம், ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஏலக்காய் 2 தட்டி போட்டிருக்கேன். பருப்பு அரைக்கும் போது 3 ஏலக்காய் அதோடையே சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் சிகப்பானதும் பருப்பில் கலந்து இது சூடாகவும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சியும் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கம்மியான குவான்டிட்டி போட்டாவே நிறைய ஆகும் இந்த ஸ்வீட்டு. அதனால் நிறைய பேருக்கு இது வச்சு சர்வ் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்டு மீதமாகி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும், இல்லைனா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சில்லுன்னு சாப்பிடலாம், இல்லைனா சூடு பண்ணியும் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.